வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இந்தியன் ஆர்மியோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நம்ம டாபிக் வைஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். இந்த கொஸ்டினுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்கை வச்சு சால்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே டைரக்ஷனை எழுதிக்குவாங்க. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கீ தே மேவா, இதுதான் வந்து ஷார்ட்கட். ஓகே, இப்போ உங்களுக்கு தென்கிழக்கு, வடமேற்கு இது கேட்டாலும் நீங்கள் இந்த ட்ரிக்கை வச்சே சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி கொஷின் எல்லாம். ஓகே, இப்போ கொஷினை வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படியே அந்தந்த டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்களோ அந்த டிஸ்டன்ஸை எழுதிக்கிட்டே வாங்க. ராம் ஏ என்ற இடத்திலிருந்து வடக்கு திசையில் 5 கிலோமீட்டர் நடந்தார். ஸோ வடக்கு இங்கே இருக்குது, வடக்கில் 5 அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. பின்னர் இடது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்தார். இப்போ நீங்கள் வடக்கு இந்த இடத்துல இருக்கீங்க, இதுக்கு இடது பக்கம் போங்க. இங்கே இடது பக்கம்னா இதுக்கு இடது பக்கம், உங்களுக்கு இடது பக்கம் தான். இடது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்தார். அதன் பிறகு வலது பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடந்தார். இப்போ இங்கேருந்து வலது பக்கம் திரும்பி மறுபடியும் இங்கே வடக்கு திசையில் தான் வருது 2. ஓகே, உங்களோட வலது என்னவோ அதே வலதுல வந்து நீங்கள் போடுங்க. ஓகே, அடுத்து மீண்டும் வலது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்தார். இப்போ இதுக்கு வலது பக்கம் ஒன்றுமே இல்லை, ஸோ அப்போ இங்கே வரணும். ஓகே, இதுக்கு வலது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்திருக்கார். ஓகே, இவ்வாறு அவர் பி என்ற இடத்தை அடைந்தார். ஏ மற்றும் பி இடையில் உள்ள இடங்களுக்கான தூரம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதை நீங்கள் எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிழக்கும் மேற்கும் ஆப்போசிட், தெற்கும் வடக்கும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டைரக்ஷன். ஸோ இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டைரக்ஷனை நீங்கள் அதில் வரக்கூடிய நம்பரை வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கேயும் 3, இங்கேயும் 3, இந்த 2 3ஐயும் நீங்கள் கழிச்சிருங்க. ஒருவேளை இங்கே 2 இருக்குதுன்னா இங்கே 3லேருந்து 2 கழிச்சிட்டு மிச்சம் 1 நீங்கள் இங்கே எழுதணும். ஓகே, இப்போ 2லேயுமே 3 இருக்குதுனால நீங்கள் அப்படியே கழிச்சிருங்க. இப்போ மிச்சம் இந்த ஒரே ஒரு டைரக்ஷனில் 2 நம்பர் இருக்குது, ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 7. ஸோ 7 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ இது நீங்கள் டயக்ராம் போட்டாலும் 7 தான் வரும். பட் அதை விட இது சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துரும் இந்த மெத்தட். ஓகே, இதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆர்டரில் தான் எழுதணும். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, இந்த ஆர்டரில் தான் எழுதணும். கீ தே மேவா இந்த ஆர்டரில் எழுதி நீங்கள் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லா கொஷினுக்கும் இதே ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆர்மியில் இது வரைக்கும் கேட்டிருந்த கொஷினில் ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுக்கும் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும், ஒரு சில கொஷினை தவிர்த்து. ஸோ இன்னொரு மெத்தடில் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம், எந்தெந்த கொஷினுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஆர்மிக்கான கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இந்த மாதிரி 135 வீடியோஸ், 20 ஃபுல் டெஸ்ட் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 499க்கு கொடுத்துருக்கோம். சந்துரு மேக்ஸ் ஆப்பில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.